என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெகு காலமாக அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லோரும் அதை பார்த்து யோகாசனத்துடைய நன்மையை பெற்று கொண்டிருக்கிறார்கள். தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, நோய்கள் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்? அவர்கள் இதை வெகுகாலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் யோகா நிபுணர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு யோகாசனம் கற்றுத் தரலாமா என்று வெளிநாட்டினில் இருக்கும் தமிழர்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து இந்த கலையை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு நமது அரங்கிற்கு பிரவீன்குமார் 48 வயது தனியாக தொழில் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் வெகு காலமாக யோகாசனத்தை தானே பழகி அதிலே வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தன் மனைவிக்கு சிறு சிறு பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து 2 மாதமாக 2 பேரும் இங்கே வந்து யோகாசன கல்வியை நமது பயிற்சி சாலையில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது 2 ஆசனங்கள் செய்யப் போகிறார்கள். விபரீதகரணி, ஹலாசனம். நீங்கள் பார்க்க வேண்டும், எவ்வளவு அழகாக அற்புதமாக செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பல முறை சொல்லியிருக்கின்றேன், பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த விபரீத கரணி. 48 வயதில் தனியாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்னும் பல ஆசனங்களை நிறைய செய்வார்கள். வயது ஒரு தடையாக இல்லை என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு இந்த விபரீத கரணியை செய்கிறார்கள். காலை இலக்கமாக வைத்து கொண்டால் அந்த காலில் உள்ள பிளட்டெல்லாம் கீழே இறங்கி ஜீரணக்கருவிகளுக்கு வருகிறது, நுரையீரலுக்கு வருகிறது, கழுத்துக்கு வருகிறது, புலன் உறுப்புகளான கண், மூக்கு, தலை இவைகளில் ஏற்பட்டிருக்கின்ற எந்த பிரச்சனையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். குறிப்பாக முட்டு வலி, முட்டு வீக்கத்துக்கு காலை எடுக்க வேண்டும் என்ற சில சந்தர்ப்பங்களில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் முத்திவிட்டால் காலிலே புண் வந்துவிடும், மாறாது. காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட இந்த ஆசனம் செய்து காலையில் உள்ள பிரச்சனைகளை நீக்கியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதனால் தான் நமது முனிவர்கள் இதற்கு விபரீத கரணி, விபரீதமான நல்ல பலன்களை கொடுக்கும் என்று கூறியிருக்கிறார். மெதுவாக இறக்குங்கள். இங்கே தலையை வைத்து அங்கே கால் நீட்டுங்கள். அப்படியே திரும்பி பக்கவாட்டில் செய்கிறார்கள் பாருங்கள். முதுகு பக்கத்தில் அல்லது இடுப்பில் கையை வைத்துக் கொள்ளலாம். கால் பெருவிரல் கண்ணுக்கு நேரே இருக்க வேண்டும். காலை இலக்கமாக வைக்க வேண்டும். இது முடியாதவர்கள் வீட்டிலே 4 தலவாணியை சமகாலத்தில் சுற்றி வைத்து கொண்டு அதிலே உட்கார்ந்து படுத்துக்கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். ஆனால் எங்கள் பயிற்சி சாலையில் உள்ள நாங்கள் இதற்காகவே ஃபைப்ரோபிளாக்ஸில் ஒரு மெத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அதிலேயே போட்டு கூட இந்த ஆசனத்தை செய்யலாம். அவர்களுக்கு முடியாதவர்கள், இயலாதவர்கள் எப்படி இந்த ஆசனத்தை செய்ய முடியும்? ஆகவே தான் அதற்கான மெத்தையிலே போட்டு கூட நாங்கள் இந்த விபரீத கரணியை நாங்கள் இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பவர்களுக்கும் அதை கற்றுத்தருகின்றோம். மெதுவாக இறக்குங்கள். இறக்கிருங்க. பல கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். சிறுவர் முதல் வயோதிகர்கள் வரை இந்த எந்த ஆசனத்தை செய்தாவிட்டாலும் இது ஒரு ஆசனமாவது ஒரு 200-300 எண்ணிக்கை செய்துவிட்டு சென்று விடலாம். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். விபரீத கரணியை விபரீதம் என்றால் என்ன? ஆச்சரியப்படத்தக்க, அஸ்டானிஷ்ட், ஆச்சரியப்படத்தக்க நல்ல பலன்களை இந்த ஆசனம் கொடுக்கின்ற காரணத்தினால்தான் நமது முனிவர்கள் இதற்கு விபரீத கரணி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒரு ஆரம்ப கட்டத்தில்
ஒரு 100 எண்ணிக்கையில் ஆரம்பித்து ஒவ்வொரு நாளாக 100 100ஆக கூட்டி 1000 வரைக்கும் எண்ணலாம். நோயிட்டவர்கள், அதிகமான நோயினால் வெகு நாட்கள் சங்கடப்படுகிறவர்கள் இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் செய்தாலே போதும், அந்த நோய் முற்றிலும் நீங்கிவிடும், எந்த வயதிலும். அதைத்தான் இந்த ஆசனத்தில் உள்ள ரகசியம். மெதுவாக இறக்குங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். எழுந்து அப்படியே திரும்பி உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, நமது முனிவர்கள் எல்லோரும் தான் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஆசனத்தை செய்து பார்த்து அதற்கு பின்னர் தான் அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டு மக்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அம்முனிவர்கள் எல்லாம் 10,000 ஆண்டுகள் 84 லட்சம் ஆசனங்கள் என்று சொல்கிறார்கள். அவைகளெல்லாம் செய்து 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 உடலை பக்குவப்படுத்தி அதை வயோதிகத்தன்மை அடையவிடாமல் இந்த யோகாசனத்தின் மூலமாகவும் பிராணாயாமங்கள் மூலமாகவும் கனிபடங்களை அறிந்தியும் அவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் 10,000 ஆண்டுகள் வாழாவிட்டாலும் ஒரு 100 வயது வரை நோயின்றி 100 ஆண்டு வாழ வேண்டும் அல்லவா? ஆகவே என் அருமை நேயர்களே, இதை பார்க்கின்ற மாணவ மணிகளே, நீங்கள் எல்லோரும் தினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடமாவது ஆசனங்களை போட்டு என்றும் ஆரோக்கியமாக நோயற்ற வாழ்வையை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை நீங்கள் பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.